நீங்கள் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கணும்னு நினச்சி எங்கேருந்து லேர்ன் பண்ணுறது இதெல்லாம் கற்றுக்கிட்டா வீடியோ எடிட் ஆக முடியும் எப்படி கற்றுக்கிட்டு லட்சத்தில் சம்பாதிக்கும்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். நான் லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே கண்டென்ட் கிரியேஷன் வீடியோ எடிட்டிங் பண்ணி என் பேஜை க்ரோ பண்ணது மட்டும் இல்லாமல் பல கிளைண்ட்ஸுக்கு எடிட் பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் ஜென்ரேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேஜை க்ரோ பண்ணவும் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எந்த சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணுறது, எங்கேருந்து ஃப்ரீ இமேஜஸ் வீடியோ எடுக்கிறது அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக உங்களோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டை எப்படி எடுக்கிறது நான் சொல்லி தரப்போகிறேன். இந்த வீடியோட எல்லா ஒரு போனஸ் டிப்புமே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ எடிட்டிங் தான் ஆர்டிஸ்ட் ஸ்கில்லாக இருக்குது அண்ட் வீடியோ எடிட்டிங் டிமாண்டை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுன்றதே கிடையாது. பிகாஸ் எல்லாமே வீடியோ ஃபார்மேட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அப்படின்னும் போது வீடியோ எடிட்ஸ்க்கான டிமாண்டுமே அதிகமாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் சூசிங் ரைட் சாஃப்ட்வேர். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருக்கும், இன்டர்நெட் கனெக்ஷனும் இருக்கும். அப்படி உங்ககிட்ட மொபைல் ஃபோன் இருக்குன்னா பேசிக்ஸ் கற்றுக்க VN, CapCut, InShot இந்த மாதிரி ஆப்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது மொபைலாக இருந்தாலுமே நீங்கள் ஆப்வியஸாக ப்ரொஃபஷனலாக பண்ணணும், லேக்ஸ் எல்லாம் சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு ஒரு பிசியோ லேப்டாப்போ கண்டிப்பாக தேவைப்படும். சப்போஸ் உங்ககிட்ட லேப்டாப் ஆர் பிசி இருக்குன்னா இந்த மார்க்கெட்டில் 3 பெரிய தலைங்க இருக்காங்க. ஒன்று Premiere Pro, செகண்ட் DaVinci, மூணாவது Final Cut Pro. Premiere Pro எடுத்துக்கிட்டா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்ற சாஃப்ட்வேர் Photoshop, After Effects அதுக்குலாம் டைனமிக்காக லிங்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆக்சுவலாக மந்த்லி 2500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் DaVinci எடுத்துக்கிட்டா கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். பிகினர் யாராச்சும் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா இதுலேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். Final Cut Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒன்லி மேக் யூசர்ஸ்க்கு மட்டும் தான். இது வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் Final Cut Proமே ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் மேக் யூசராக இருந்தால் இதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நிறைய பேர் எல்லா சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருந்தால் தான் எடிட்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு சாஃப்ட்வேர் தெரிஞ்சாலும் அது உருப்படியாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது தான். சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணியாச்சு, அடுத்து லேர்ன் பண்ண வேண்டியது தான். நம்பர் 2, லேர்னிங் த பேசிக்ஸ். ஒரு சாஃப்ட்வேர்ல எப்படி பேசிக் ஆட் பண்ணுறது, டிரான்சிஷன் ஆட் பண்ணுறது, மியூசிக் ஆட் பண்ணுறது அண்ட் இமேஜஸ், வீடியோஸ் இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறதை லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த 3 சாஃப்ட்வேர்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கான கோர்சஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ப்ரோ நான் எப்படி எடிட் பண்ணுறது, எடிட் பண்ண எந்த ஃபுட்டேஜுமே என்கிட்ட இல்லைன்னு நினச்சிங்கன்னா உங்களோட வீடியோ ஏதாச்சும் ஷூட் பண்ணி எடிட் பண்ணுங்க என்ன மாதிரி. அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர் யாராச்சும் இருப்பாங்களே அவங்களோட பாட்காஸ்ட் ஏதாச்சும் இருக்கும், அதை கூட நீங்கள் எடுத்து கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி யாருமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஃப்ரீ வெப்சைட்ஸ் நிறையவே இருக்குது. அந்த ஃப்ரீ வெப்சைட்ஸ்க்கான லிங்க் எல்லாத்தையுமே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் நீங்கள் எடிட்டிங்கு கம்ப்ளீட் பிகினர் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா எல்லாருக்குமே நான் ஒரு சஜஷன் கொடுக்குறேன். பிகாஸ் இப்போ எடிட்டிங் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறதே அதுலேருந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணி பார்ட் டைமாக ஏதாச்சும் மணி ஜென்ரேட் பண்ணலாம் தான். அண்ட் அதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் சூஸ் பண்ணி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பார்க்குற இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அண்ட் யூடியூப்ல பார்க்குற ஷார்ட்ஸ் தான் ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் சொல்லுவாங்க. இதனால உங்களுக்கு லேர்ன் பண்ண ஈஸியா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க லேர்ன் பண்ணதை வச்சு மேக்ஸிமம் 2 மந்த்லயே நீங்க ஃப்ரீலான்ஸ் பண்ணி மணி ஜெனரேட் பண்ண முடியும். இதனால ஃபர்தரா உங்களுக்கு லேர்ன் பண்ண கூட மோட்டிவேட்டடா இருக்கும். ஃபைனல் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், கிரியேட்டிங் a good portfolio. போர்ட்ஃபோலியோனா ஒண்ணுமே இல்ல, சிம்பிளா ரெஸ்யூம்னு வச்சுக்கோங்க. அதாவது உங்க ஒர்க்ஸை ஷோகேஸ் பண்றது பேர் தான் போர்ட்ஃபோலியோ. இல்ல என்ன ப்ரோ நிறைய வீடியோஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உங்களோட 5 வீடியோஸ் இருந்தாலும் அது எல்லாமே உங்களோட பெஸ்ட் ஒர்க்ஸா இருக்கணும். இது இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க கூகுள் டிரைவ்ல உங்க போர்ட்ஃபோலியோன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ரொம்ப மினிமலா சார்ஜ் பண்ணுங்க, அப்படி இல்ல ஃப்ரீயா கூட ஒர்க் பண்ணுங்க. பிகாஸ் ஒருத்தவங்க உங்களுக்கு ஒர்க் தரதே பெரிய விஷயம் இல்லையா? அப்படி ஒர்க் தராங்கன்னா அந்த ஒர்க்கை எடுத்து பண்ணி அது மூலியமா ஸ்கில்ல அப்கிரேட் பண்ணி அவங்க கிட்டே கூட நீங்க சார்ஜ் பண்ண முடியும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல மணி மைண்டடா ஒர்க் பண்ணாம உங்களோட ஒர்க்கை மட்டும் எடுத்து பெஸ்டா பண்ணுங்க. ஆப்வியஸா அது இன்னைக்கு இல்லைனாலுமே நாளைக்கு உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஆக்சுவலா கிளைண்ட் அப்ரோச் பண்றது தான் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ப்ராசஸ். அண்ட் அதுதான் ரொம்பவே முக்கியமான ப்ராசஸும் கூட. பிகாஸ் 10,000 சொல்லிட்டு 10 கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்றதுக்கும் 1 லட்சம் சொல்லிட்டு ஒரு கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அது நீங்க கிளைண்ட் அப்ரோச் பண்றதே உங்களோட ஒர்க்ஸ்லயும் தான் இருக்கு. அது எப்படிலாம் அப்ரோச் பண்ணலாம்ன்றதுக்கான டெடிகேட் வீடியோ நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அந்த வீடியோ நான் போடுறேன். அண்ட் நான் ஸ்டார்டிங் உங்ககிட்ட போனஸ் டிப்ஸ் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் சோஷியல் ப்ரூஃப். சோஷியல் ப்ரூஃப்ன்றது ஒண்ணுமே இல்லை, உங்க சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல உங்களோட ஒர்க்ஸை ஷோகேஸ் பண்றது பேர் தான் சோஷியல் ப்ரூஃப். இது வரைக்கும் மோஸ்டான கிளைண்ட் அப்ரோச் பண்ணதே இல்லை, அவங்களே தான் என்ன அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இன்ஸ்டாகிராம்ல ஒரு சோஷியல் ப்ரூஃப் இருக்கு. அதாவது என்னோட பேஜ்ல எடிட்டிங் ரிலேட்டடான கான்டென்ட்ஸ் போறது மூலியமா அதை பார்க்குறவங்களுக்கு அவங்களோட சர்வீஸ் வேணும்னா என்ன அப்ரோச் பண்ணுவாங்க. அது மூலியமா அந்த சர்வீஸை பண்ணி கொடுத்து நான் அதுல இருந்து மணி ஜென்ரேட் பண்ணுவேன். இது எல்லாருமே பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது. நான் எல்லாரையும் சஜஷன் பண்ண மாட்டேன். பட் இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான வேண்டதை சொல்ல வரேன். பிகாஸ் நான் எந்த ஒரு சோஷியல் ப்ரூஃப்மே இல்லாமல் கிளைண்ட் அப்ரோச் பண்ணியிருக்கேன், சோஷியல் ப்ரூஃப் வச்சுட்டுமே அப்ரோச் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ரெண்டுத்துக்குமே ரொம்ப மேசிவான டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால தான் இதை ரொம்ப எஃபெக்டிவான வேன்னு சொல்றேன். சப்போஸ் நீங்க இன்னைக்கு வீடியோ எடிட்டரா ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மார்க்கெட்ல ஆவரேஜா 20,000 சேலரி கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இது நீங்க ஃபுல் டைமா சூஸ் பண்ணலாம்னா ஆப்வியஸா சூஸ் பண்ணலாம். பட் இது கிரியேட்டிவ் ஃபீல்டு மட்டும் இல்லாம காம்படிட்டிவ் ஃபீல்டாகவும் மாறிடுச்சு. கிட்டத்தட்ட நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி ரெடியா இருக்கீங்கன்னா ஆப்வியஸா நீங்க இந்த கரியராவே சூஸ் பண்ணலாம். எடிட்டிங் வந்து ப்ரொஃபஷனல் எடிட்டர் மட்டும் தான் லேர்ன் பண்ற எந்த அவசியமே கிடையாது. இப்போ யூடியூப் சேனல் நிறைய பேர் வச்சிருக்காங்க, நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்காங்க, அவங்களோட பிசினஸ் க்ரோ பண்ணதுக்கு வச்சிருக்காங்க. ஆப்வியஸா எடிட்டிங் எல்லாருக்குமே தேவைப்படுன்றது போது எல்லாருமே லேர்ன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க வீடியோ எடிட்டிங் கற்றுக்கணும்னு நினைச்சு இந்த ஃபீல்டில் லேட்டுன்னு நினைச்சீங்கன்னா இன்னுமே குவாலிட்டியான வீடியோ எடிட்டர்ஸ்க்கு டிமாண்ட் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் போட்டுட்டு இந்த மாதிரி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.